அனைவருக்கும் வணக்கம். இப்ப இருக்க எல்லா தோட்டத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா, மஞ்சள் பிஞ்சு இந்த பிரச்சனை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. சோ, இந்த வீடியோல நம்ம மஞ்சள் பிஞ்ச எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூட இப்ப இருக்குது ஆனந்த் ஜார்ஜ் எம்எஸ்சி அக்ரானமி படிச்சிருக்காங்க. சோ, இந்த சார் கிட்ட நம்ம எல்லாமே தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ, இந்த மஞ்சள் பிஞ்சு எதனால தோட்டத்துல இப்போ ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆக காரணம் என்ன? இப்ப நெறைய தோட்டத்துல இந்த பிரச்சனை இருக்காங்க. மஞ்ச பிஞ்சு பிரச்சனை. ம். ஆனா இதுக்கு ரீசன் ஒரு ரீசன் மட்டும் இல்ல. ம். நெறைய ரீசன்ஸ் இருக்காங்க. மெயினா இந்த பிளான்ட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால தான் இந்த மஞ்ச பிஞ்சு அதிகமா பொழியுது. செட் ஆகாம இந்த பிஞ்சு பொழியுறது பிளான்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால தான். ஓகே. ஆனா பிளான்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு ம். நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. ஒண்ணு கிளைமேட் பிரச்சனை. ம். ஏன்னா இப்ப உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் மழை பெய்யுது. இப்பதான் ம். மழை பெய்துட்டு இருக்காங்க. ம். நெக்ஸ்ட் வாரம் பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கும். வெயிலு. அப்ப அது வெயில்ல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம். ம். அப்ப கூட நமக்கு கூட இந்த மாதிரி ஜுரம் எல்லாம் வர மாதிரி ம். பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஓகே. இந்த மாதிரி கிளைமேட் இப்படி அடிக்கடி சேஞ்ச் ஆகுறதுனால. ஓகே. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா ம். ரூட்ல அஃபெக்ட் பண்ற பேத்தோஜன்ஸ் மாதிரி இருக்கிற ம். இந்த ரூட் கிரப், ஸ்க்ரப். அதே மாதிரி இந்த நெமட்டோடு. இந்த ஓகே. ரூட் கிரப் எப்படின்னா இது சல்லி வேர் கடிச்சு கட் ஆகும். ஓகே. அப்ப சல்லி வேர் கடிச்சு கட் ஆகுனா அதில் கூட நியூட்ரியன்ஸ் எடுக்க முடியாது. ம். இந்த நெமட்டோட என்ன ஆகும்னா இந்த வேர் முடிச்சு விடும். ம். அப்ப அதிலூட நியூட்ரியன்ஸ் எடுக்க முடியாது. ஓகே. அதே மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு ஃபங்கஸ் தான் ஃபிசேரியம். ஃபிசேரியம் என்ன ஆகும்னா ரூட்லோட என்டர் பண்ணிட்டு சைலம் ஃப்ளோயம் வெசல்ஸ் கட் ஆகும். ஓகே. அப்போ உங்களுக்கு தெரியும் பிளான்ட்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் காய்க்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. அப்போ செட்டிங்ஸ் வரும். இது எல்லாமே ஒரு ரீசன்ஸ் தான். இது அதே மாதிரி ரூட் ரோட் வந்தா கூட நியூட்ரியன்ஸ் செடியால எடுக்க முடியாது. அப்படி எடுக்காம இருந்தா கூட அது கூட இந்த மஞ்ச பிஞ்சுக்கு ஒரு ரீசன் தான். மெயினா பாதிக்கிறது வேர் பகுதி தான் பாதிக்கப்படுது. வேர் பகுதி பாதிச்சு எப்படின்னா இப்ப அந்த நியூட்ரியன்ஸ் காய்க்கு ரீச் ஆகாம இருந்துச்சுன்னா ஃபிளவரிங் வந்துடும். ஆனா செட் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் காய்க்கு தேவைப்படுற ஒரு அளவு இருக்கு. நியூட்ரியன்ஸ் அளவு இருக்குல்ல, அந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் காய்க்கு போய் சேராம இருந்தா மஞ்ச பிஞ்சா மாறி அப்படியே அது போயிடும். அது நிறைய தோட்டத்துல எப்பவுமே ஃபிளவரிங் இருக்கும். நம்ம பார்த்தா நம்ம உரம் போட்ட நம்ம பார்த்தாலும் ஃபிளவரிங் இருக்கும். ஆனா இந்த ஃபிளவரிங் எல்லாமே செட் ஆகாது, காயா செட் ஆகாது. ஏன்னா இந்த நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாவே காய்க்கு அந்த சரத்துக்கு வராததுனாலதான் இந்த பிரச்சனை. அதுக்கு இருக்கிற பிரச்சனை தான் இப்ப சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு விஷயம், ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. பிளான்ட்டுக்கு 2 ஃபேஸஸ் இருக்கு. வெஜிடேட்டிவ் ஃபேஸ் இருக்கு, அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருக்கு. 9 months எப்பவுமே வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ல தான் இருக்கும். 9 month எப்பவுமே ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல தான் இருக்கும். இப்ப செடி எந்த ஃபேஸ் நோக்கி அது செடியை பொறுத்துதான். அது நமக்கு கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா செடியில எப்பவுமே 2 ஃபேஸ் தானே இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்க செடியில ரூட்டுக்கு எது பிரச்சனை இல்ல, வேற எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல, செடியில ஃபிசேரியா அஃபெக்ட் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கூட உங்களுக்கு மஞ்சள் பிஞ்சு பொழியுது. அப்ப நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு சிம்பு நல்லா வருதோ இப்போ. ஏன்னா இந்த நியூட்ரியன்ஸ் இந்த செடி மண்ணில இருந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அது 2 விதமான, ஒன்னு வெஜிடேட்டிவ் போகும், ஒன்னு ரீப்ரொடக்டிவ் ஃபேஸுக்கு போகும். ஆனா இப்போ பிளான்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ல தான் இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்ப எடுக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் சிம்புக்கு தான் போகும். எல்லாம் எடுக்கிற நியூட்ரியன்ஸ் சிம்புல தான் அதிகமா அஃபெக்ட் ஆகும். அப்ப சிம்பு கருத்தாவும் சிம்பு ரெடி ஆயிட்டு நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா காய்க்கு எதுவுமே போகாது. அப்போ சரம் பகுதிக்கு அது போகாது, சரத்துக்கு அது போகாது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பு நல்லா இருக்கு, ஆனா சரத்துல இந்த மாதிரி டிராப்பிங்ஸ் தான் அதிகமா வருதுன்னா அது நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது பிளான்டே அது ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா பிளான்டே ஒரு அளவுக்கு சிம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் போய் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது சரத்துக்கு போயிடும். நீங்க அது பயப்பட தேவையில்லை. ஆனா மீதி இருக்கிற பிரச்சனைகள், இந்த வேர் புழு பிரச்சனை, அந்த நூல் புழு பிரச்சனை, அதே மாதிரி ஃபிசேரியம், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க போலியாரா ஏதாச்சும் போடணும். இப்போ தோட்டத்துல மஞ்சள் பிஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சடனா நம்ம எடுத்தோன்னு போலியார் கொடுக்க முடியாதுல்ல. சோ ஃபர்ஸ்ட் வேர்ல ரூட் கிரப் இந்த மாதிரி இது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணணும்ல. இப்ப நீங்க சொல்றது நம்ம ஒரு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா நம்ம மஞ்சள் பிஞ்சு இருக்கு செடியில, ஒரு போலியார் கொடுத்தா அது ரெடி ஆயிடும். ஆனா அந்த மாதிரி ரெடி ஆக மாட்டா. ஏன்னா பிளான்ட் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம போலியார் கொடுக்கணும். அப்படிதான் அந்த போலியார் பொட்டன்ஷியல் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரூட் கிரப் பிரச்சனை
இப்ப மண்ணில இருந்துச்சுன்னா இல்லைங்க வேர்ல இருந்துச்சுன்னா ரூட் கிரப்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணி ரூட் வந்து ரெடி பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த நெமட்டோடு பிரச்சனை இப்படி இருந்துச்சுன்னா நெமட்டோடுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட் பண்ணணும். இது ட்ரீட் பண்ணி இது வந்து மண்ணில இருந்து நம்ம ஃபுல்லா வைப் அவுட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தான் ஃபோலியார் கொடுக்கணும். அப்பதான் ரூட் வந்து நல்ல ஸ்ட்ரெngthா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த செடிக்கு நம்ம கொடுக்கிற உரம், இப்ப மண்ணில நம்ம போட்டு விடுற உரம் கூட செடிக்கு எடுக்கணும்னா இந்த இந்த இது ஃபர்ஸ்ட் டீம் வேர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி, ஃபிஷரி ஆயிருந்தா கூட இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வேர் கிளீன் பண்ணிட்டு அல்லது வேர் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம உரம் போட்டு கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்ற ஃபோலியார் வந்து ஒரு விஷயத்துக்கு வேணா, இப்ப வந்து செடி நீங்க சொன்ன மாதிரி செடி வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. அப்போ செடிக்கு வந்து இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸுக்கு தான் அதிகமா போனேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஒரு அடிஷனலா நியூட்ரியன்ஸ் அப்ளை பண்ற மாதிரி ஒரு ஃபோலியார் கொடுத்துச்சுன்னா ஒரு 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 காஸ்ட் செட்டிங்ஸ்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இப்போ ஃபோலியார் கொடுக்கற முன்னாடி ஏதாவது ஃபெர்டிலைசர் போட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது தேவைப்படுமா செடிக்கு? ஃபெர்டிலைசர் போட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். உங்க பிளான்ட் வந்து ஹெல்த்தியா இருந்துச்சு, ரூட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட உங்களுக்கு ஃபெர்டிலைசர் போட்டு கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல அந்த ரூட் கிரப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண அப்புறம் தான் பண்ணணும். இப்ப ஃபெர்டிலைசர் நம்ம போட்டு கொடுக்கறன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரூட் உங்க பிளான்ட் வந்து ஹெல்த்தியா இருந்தா போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஃபோலியார் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற ஃபுட்டுக்கு பிளான்ட் அது எடுக்க முடியும். அப்ப நம்ம அந்த அளவுக்கு டென்ஷன் ஆன பிரச்சனை இல்லை. சோ அந்த இப்போ மஞ்சள் பிஞ்சு பாதிக்கப்பட்ட தோட்டத்துல கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ஃபோலியார் காம்பினேஷன் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது உங்க ஃபீல்டு பொறுத்துதான். உங்க ஃபீல்டுல இப்ப வந்து அழுகல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப அழுகல் இருக்கிற ஃபீல்டுல வந்து நம்ம எப்பவுமே நமக்கு தெரியற மாதிரி நைட்ரஜன் கம்மியா தான் கொடுக்கணும். நைட்ரஜன் வந்து அதிகமா கொடுத்தா அது வந்து அழுகல் ப்ரமோட் பண்ணும். அப்ப நம்ம நைட்ரஜன் கம்மியா இருக்கிற ஒரு நைட்ரஜன் இல்லாத இருக்கிற ஒரு ஃபோலியார் என்னன்னா, இப்போ ஃபோஸ்கேஜ் சொல்லிட்டு 0-40-40 அதுல பாஸ்பரஸும் பொட்டாசியம் 40% இருக்காங்க. அது ஒரு 400 ml. அது கூட இந்த எக்ஸீடு வந்து அமினோ ஆசிட் ரிலேட்டட் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் தான். அது ஒரு 200 கிராம் கூட. ஸ்ப்ரவுட் அது கிளைசினேட்டட் போரோன் தான். அது வந்து இந்த ஃப்ளவரிங்குக்கும் அதே மாதிரி காசெட்டிங்ஸும் கொஞ்சம் நல்லாவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு 150 ml சேர்த்து ஒரு 200 லிட்டர் ட்ரம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு செடிக்கு ஒரு 2 to 3 லிட்டர் கிடைக்கிற மாதிரி அவ்வளவு போதும். நல்லா வந்து ஒரு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். அது உங்க ஃபீல்டுல இப்போ அழுகல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு வந்து நைட்ரஜன் இருந்த ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் கூட ஃபோலியார் அப்ளிகேஷன் கூட போலாம். அதுல வந்து ப்ளூ மேஜிக்னு சொல்லிட்டு அதுல வந்து 12-8-20% NPK இருக்காங்க. அது கூட அதுல கால்சியம் இருக்காங்க, சல்ஃபரும் இருக்காங்க. அது வந்து இந்த ஃப்ரூட் செட்டிங்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது விட நம்ம மிங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். மிங்கிள் வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன் தான். அது ஒரு 200 கிராமும். அது கூட இந்த ஸ்ப்ரவுட் ஒரு கிளைசினேட்டட் போரோன் தான். அது ஒரு 150 ml கூட சேர்த்து 200 லிட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோலியார் போலாம். இந்த ஸ்ப்ரேயிங் தான் போனோம். இதே மாதிரி ஒரு 2 to 3 லிட்டர் ஒரு செடிக்கு கிடைக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும். இந்த வீடியோல நம்ம தெளிவாவே மஞ்சள் பிஞ்சை பத்தி நல்லாவே பார்த்தோம். இத பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நாங்க நம்பரை கீழே கொடுக்குறோம். அதுல நீங்க தாராளமா வந்து டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.